டேய் தம்பி என்ன வந்துட்டாரு. என்னடா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? எங்க ஸ்கூல் இன்னைக்கு லீவு. ஏன்? மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசி வரலன்னு ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. அது சரி. நீங்க எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்க. வாங்க. ஏய் இரு, கேப்டன் இங்க வா. தம்பி என்ன ஒரு வாட்டி சொன்னா? நல்லா விளையாடி இந்தியன் டீம்ல சேரணும் என்ன? அக்கா அங்க பாரு. உன்னை பார்த்ததும் ஒளிச்சுக்கிட்டாரு. இன்னும் வெக்கம் போல இருக்கு. ஏய் ட்ரெயினிங் எப்ப முடியும்னு கேளு. நீயே நேரா போய் கேளு. ஐயோ நானா? நீயே கேட்டு சொல்லு. என்ன தம்பி என்ன ஒளிச்சிட்டு இருக்கீங்க? யாரு? இல்ல லக்குக்குள்ள டஸ்ட் போனனால குனிஞ்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அதான். பிரம்மச்சாரிய பத்தி இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நேராவே சொல்ல வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு ராஜப்பண்ணல வர சொல்லிக்கிட்டு? ஐயே அதெல்லாம் ராஜப்பன் பண்ண வேலை. எனக்கும் இருக்கும். எப்படியோ அம்மா சந்தோஷமா இருக்காங்க. நாரதர் சர்க்கிள் இல்ல 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 கலக்கல் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ராஜப்பன் பண்ணது முடிஞ்சிருச்சு. எங்க அக்காக்கு ட்ரைனிங் எப்ப முடியும்னு தெரியணுமா? அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடியணும்னு வேண்டிக்கிறேன். டேய் தம்பி என்ன சைட் அடிக்கிறாரு. அக்கா இன்னும் ஏதாவது கேட்கணும்னா நீயே கேட்டுக்கோ. போடி. தப்பா நினைக்காதீங்க தம்பினா, எங்க அக்கா ஒரு பூனை. பூனையா? எங்க எங்க? ஐயோ எங்க அக்கா ஒரு பாவம் பூனைன்னு சொல்றாங்க. அப்படியா? வரோம். எங்க? இல்ல நாங்க போறோம்னு சொன்னோம். வாடி. பூனை பால் குடிக்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியும். டேய் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த பொண்ணு தானா? என்னது? அந்த அக்கானா எங்களுக்கு ஓகே. உங்களுக்கு ஏத்த ஜோடி. சின்ன பசங்க பேசுற பேச்சாது. குறாத குடு. என்ன பேச்சு பேசுறாங்க? தம்பி அண்ணனுக்கு கல்யாணமா? என்னாச்சு? நல்ல நேரத்துக்கு நீ வந்த. வா எல்லாம் சொல்ற. என்னாச்சு? வான்னு சொல்றல. அட வரேன். என்னாச்சு? ஊர்ல நெல் சம்பந்தமா கேஸ் நடந்துட்டு இருந்ததுல கேஸ் தோத்துடுச்சுன்னு லெட்டர் வந்தது. அத படிச்சதும் நெஞ்ச பிடிச்சிட்டு ஸ்கூல் வராண்டாலே விழுந்துட்டாங்க. கண்டிப்பா கேஸ் ஜெயிச்சிடும் நம்பிக்கையில இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஆனதும் இப்ப எப்படிமா இருக்காங்க? அப்பா அது அப்பப்ப நினைவு திரும்புது. ஐசியூல தான் இருக்காங்க. 48 மணி நேரம் முடிஞ்ச அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார். அனந்தன் தம்பி யாருங்க? அனந்தன் தம்பி யாருங்க? நான் தான். பேஷண்ட் உங்களை பார்க்கணுமா? பேஷண்டா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. உன்னதான் உள்ள போ. என்னையா? போடா. எதுக்கு? எதுக்காக குட்டி மாடற? அம்மாவுக்கு ஒண்ணாகாது, நீ அழாத. வா. கங்கா நீ அழுதினா அவங்களும் அழுவாங்க. நீ தானே அவங்களுக்கு சமாதானம் சொல்லணும். ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா இரு. பேஷண்ட் உங்ககிட்ட பேசணுமா? நார்மலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அலோ பண்ண மாட்டோம். என்ன பண்றது? பேஷண்ட் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, நீங்க போய் பேசுங்க. ஆனா பேஷண்ட் எக்ஸைட் ஆகுற அளவுக்கு நீங்க எந்த விஷயமும் பேசக்கூடாது. புரியுதா? நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நான் உயிர் பழப்பேன்னு எனக்கு தோணல. நான் நம்பிக்கிட்டு இருந்தது என் கை விட்டு போயிடுச்சு.
உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். நான் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி என் மக கழுத்தில் நீங்க தாலி கட்டி பார்க்கணுங்கிறதா என்னோட கடைசி விருப்பம். ஆனந்தன், அதை நிறைவேற்றுவீங்களா? அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப பேச வைக்காதீங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.